பிள்ளைங்க பாருங்க, செல்போன்ல பாவம், கம்ப்யூட்டர் தொட்டா பாவம், அதெல்லாம் அசுத்தமான காரியங்களை சாத்தான் உள்ள நுழைக்கணும். எப்படியாயும் அசுத்தங்களை பிள்ளைகளை செய்ய வச்சு எப்படியாயும் பாவத்துக்குள்ள தள்ளி கெட்டவங்களா மாற்றி அவங்களெல்லாம் தான் கூட நரகம் வந்து தேவன் மனுஷனுக்காக செய்யல. மனுஷனுக்காகத்தான் தேவன் உலக பரலோகத்தை வைத்திருக்கிறார். மனுஷனுக்காக தேவன் எதை வைத்திருக்கிறார்? மோட்சத்தை வைத்திருக்கிறார். ஆனா தேவனோடு எதிர்த்து நின்ற கெட்ட பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகத்தான் தேவன் நரகத்தை உண்டு பண்ணினார். இந்த சாத்தானுக்கு ஒரே எரிச்சல், நான் கீழ்ப்படியாம தேவன் என்ன தள்ளி போட்டுட்டாரு, என்ன நரகத்துக்கு தள்ள போறாரு, நான் மட்டுமா நரகத்துக்கு தள்ளணும்? தேவனுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த மனுஷ வர்க்கத்தையே நான் அழிக்கணும்னு அன்னைக்கு தீர்மானம் பண்ணி மனுஷர்களை எல்லாம் என்ன செய்கிறான்? உண்மையான தெய்வத்தை விட்டு பிரித்து, பல உனக்கு தெய்வம் வேணுமா, பல தெய்வத்தை கொடுத்தா இந்த புடி, உனக்கு சிற்றின்பம் வேணுமா, இந்த சிற்றின்பத்தை புடி, உனக்கு பணம் வேணுமா, பணத்துக்கு கோடீஸ்வரன் ஆகணுமா, இந்த புடி. ஏன்னா ஏசப்பா கூட இந்த உலகத்துல போது சாப்பிட சொல்றான், இந்த ஐஸ்வர்யம், இந்த உலகம் எல்லாம், உலகத்தில் இருக்க செல்வாக்கெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, யார் யார் என்ன வணங்குறானோ அவனுக்கெல்லாம் நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சாத்தான் சொல்றேன். எனக்கு பிரியமா யாரெல்லாம் வாழ்றானோ அவனுக்கெல்லாம் செல்வாக்கா நான் மாத்திடுவேன். அந்த செல்வாக்கு வேணுமா, உலகத்துல நல்ல பணக்காரன் ஆகுமா, நல்ல குஷியா சந்தோஷமா இருக்கணுமா, இந்த அப்படி உண்மையான தேவத்தை மட்டும் போயிடாத. ஏன்னா அவனுக்கு போயிட்டா மோட்சம் போயிடுவேன். உன்னை என்னோட சேர்த்துட்டு நரகத்துல தள்ளதான் என் வேலை சொல்லி ஜனங்க என்னென்ன கேட்கிறாங்களோ அனைத்தையும் அவன் கொடுத்து என்ன செய்கிறான்? இயேசு என்ற மெய்யான உலகத்தை படைத்த மெய்யான தெய்வத்தை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவர்கள் என்ன செய்யலாம்? சாத்தான் ஒவ்வொருவரையும் நிரப்பிடும். என்ன நடந்தது? தேவன் பார்த்த இந்த உலகம் எல்லாம் அந்த ஜனங்க நல்ல ஜனங்க, நான் படைத்த ஜனங்க, ஆனா அந்த கெட்ட சக்தியாக இருக்கிற இந்த சாத்தான் எல்லா ஜனங்களுடைய மனதை கெடுத்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஆவியா இருக்கிறார். அவர் என்ன செய்வார்? உலகத்துல நானும் போய் இந்த மனிதனாக எவ்வளவு மனுஷன் கஷ்டப்படுறான் என்பதை மனிதனாக வந்து மனுஷனுடைய கஷ்டங்களை நான் அறிந்து இந்த மனுஷனுக்காக ரத்தம் சிந்தி மறித்தால்தான் அந்த சாத்தான் அவங்களை விடுவான். சாத்தான் எப்ப விடுவான்? யாராலையும் மனுஷனுக்காக யாராவது சாவாங்களா? உலகம் அனைத்துல இருக்கிற மனுஷனுக்காக ஒரு மனுஷன் சாகணும், அவன் ரத்தம் சிந்தி மறிக்கணும். அப்போதான் அந்த சாத்தானுடைய சீற்றம் அப்படியே மனுஷனை அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும்ன்ற வெறி அவனுக்கு தனியும். அப்போதான் அவன் பிடிச்சிருக்கிற ஜனங்களை விடுவான். நான் என்னுடைய ஜனங்களா அவங்களை மாற்ற முடியும்னு சொல்லி தேவன் மனிதனாக உலகத்துக்கு வந்ததுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. அதுதான் பிள்ளைங்க அதுல இருந்து படிச்சாங்க. இயேசு உலகத்திலே பிறந்தார், வளர்ந்தார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதியிருக்கிறது அவர் எப்படி பிறப்பார், பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதியிருக்கிறது அவர் எப்படி தன் உயிரை கொடுப்பார், பிறக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி அவர் உலகத்தை புதிதாக மாற்றுவார் என்றெல்லாம் பைபிள்ல முன்னாடியே இயேசுக்கு முன்பாகவே எழுதியிருக்கிறது. இயேசு பிறந்த பிறகு அப்படியே அவர் சொன்னாரு, நான் வந்து உலகத்துக்கு பெரிய ஆளாக காண்பிக்க வரல, சாதாரண மனுஷனாக வந்தேன். எதற்காக வந்தேன்? அவர் சொன்னாரு, நான் உயிர் கொடுக்க வந்தேன். எதற்காக வந்தாரு? உயிர் கொடுக்க, ஜீவன் கொடுக்க வந்து. ஏசப்பா ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தாதான் யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, ஆண்டவரே ஏசப்பா நான் உண்மை விசுவாசிக்கிறேன், எனக்காக நீ சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க யார் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் அவங்க சொல்லும் போதே சாத்தான் அவங்க புரிய விட்டுருவான். அவங்க ஏசப்பா ஓடியதில்லை. ஏசப்பா மூலமாக இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருவரும் பரலோகம் வர முடியாது, பிதாவிட வர முடியாது. ஏசப்பாவுடைய ரத்தத்தால் விசுவாசித்து வந்துட்டா ஏசப்பா வழியா இருக்கார். எங்க போறதுக்கு வழி? பரலோகம், மோட்சம் போறதுக்கு ஒரே வழி இயேசுதான். அல்லேலூயா. இயேசுதான் பரலோகம் போறதுக்கு வழி. இன்னைக்கு நிறைய பேர் பல வழிகள்ல போறாங்க, எந்த வழியும் மோட்சம் கொண்டு போய் விடவே விடாது. அதுக்கும் சாத்தான் ஒரு வஞ்சனை செய்தான். எப்படி ஆயும் இந்த ஜனங்களை ஏமாற்றணும், இந்த ஏசப்பா மூலமா வர அந்த ரட்சிப்பிலிருந்து தடுக்கணும்னு சொல்லி பல விதமாக அதையும் ஏசப்பா சொன்னார். என் வருகைக்கு முன்னாடி நிறைய பேர் எழுந்து கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, வஞ்சிக்கப்படுவார்கள், அநேக வஞ்சிக்கிறவர்கள் தான் ஏமாற்றுகிறவர்கள். உண்மையான வழியை விட்டு ஏசப்பாலாம் மனிதன் தான், ஏசப்பாலாம் தெய்வம் இல்லை, ஏசப்பாலாம் உயிர் கொடுக்கல, ரத்த சிந்தனைக்கெல்லாம் பல விதமாக ஜனங்களுடைய இந்த வழியை கூட கெடுக்க வரும். கடைசி காலத்துல இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட காலத்துல தான் இயேசு வந்து ரத்த சிந்தனைனாலே சபைனா சர்ச் தெரியுமா, சர்ச்சில் வைத்து பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு நீங்க அனுப்புறது போல இயேசு சபையை வைத்து
அங்கங்கே அவருடைய சத்தியத்தை பரலோகம் போறதுக்கு மோட்சம் போறதுக்கு எப்படி வழின்னு சொல்லி அவர் சபையில சொல்லி கொடுத்து ஜனங்களை தயார் பண்ணுகிறார். ஒரு நாள் ஏசப்பா உலகத்துக்கு திரும்பவும் வருவேன்னு சொன்னார். ஆனா உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏசப்பா மத்திய ஆகாயத்துல வந்து என்ன செய்வார் தெரியுமா? ஏசப்பாவுக்கு என்று உண்மையா பிள்ளைங்க பரிசுத்தமா வாழ்ந்ததுன்னு சொல்றாங்க. உண்மையா வாழ்ந்தாலே பரிசுத்தமா வாழும். ஏசப்பாவுடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி ஏசப்பா மேல அன்பு வச்சா அவருடைய வசனத்தின்படி வாழும். அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தா ஏசப்பா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இப்படிதான் இருக்கும். அப்படி ஒரு இமை பொழுதுல அப்படி கப்பு 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 உண்மையான தேவ பிள்ளைகள் தான் மத்திய வானத்துல எடுத்துக்கொள்ளப்படும். ஏசப்பா நம்புறவங்க என்ன ஆவாங்க? மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஏன் எடுத்துக்கொள்றாரு? ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு கொடிய காலம் வருது. உலகம் உண்டானதுல இருந்து இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஆபத்தமான காலம் உலகத்துக்கு வரவே இல்லை. அது வரப்போகுது. அது வரதுக்கு முன்னாடி என் பிள்ளைகளை என்ன நம்புறவங்க குடும்பமாக நான் காப்பாற்றி எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். அதனால ஏசப்பா நம்பி இருக்கிறவங்க குடும்பமாக அவர்கள் எல்லாம் அந்த மத்திய ஆகாயத்தை எடுத்துக்கொண்ட பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? சாத்தான் பாப்பா, ஐயோ இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டவரை அழிக்க போறாரு, அதனால நான் எவ்வளவு இந்த பூமியை கெடுக்கணுமோ எவ்வளவு இந்த பூமியை கெடுக்கணுமோ அவ்வளவு நான் கெடுக்கணும்னு சொல்லி சீற்றம் கொண்டு அவன் என்ன செய்வான் தெரியுமா? சாத்தான் ஒரு மனிதனை எழுப்புவான். அந்த மனிதனுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்து. இயேசு எப்படி என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதற்கு எதிர்மறையாக சொல்லி கொடுப்பார் இந்த அந்தி கிறிஸ்து. இயேசு உண்மையா இருந்தா அவன் சொல்லுவான் நல்லா போய் பேசு. இயேசு பரிசுத்தமா இருந்தா அவன் சொல்லுவான் எல்லாம் அசுத்தமா இருக்கு. இயேசு சொல்லுவார் அன்பா இருன்னு சொன்னா நீ வம்பாரு. உலகமே என்ன சொல்லி கொடுக்குது? ஒருத்தவனை அடிச்சா திரும்பவும் நீ அடி, ஒருத்தவனுக்கு கெடுதி செய்தா நீ கெடுதி செய். இதெல்லாம் தீமை, பிசாசு சொல்லி கொடுக்குது. ஆனா இயேசு சொல்லி கொடுத்தது தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம். ஏன்? ஒருத்தன் அடிச்சா நீ திரும்ப அடிக்காத. ஏன்? அந்த அடிக்கிறது யாரோட செயல்? ஏசப்பா சொல்லுவார் அடிக்க சொல்லி, சாத்தான் சொல்லுவான். ஆனா நீ திரும்ப அடிச்சா சாத்தானுக்கு கீழ்ப்படைஞ்ச உன்னை பிள்ளைங்க பாடம் சொல்லி கொடுத்தாங்க. உன்னை பகைக்கிறவர்கள் என்ன செய்? நன்மை செய். உனக்கு பகைக்கிறாங்களா அவங்களுக்கு நீயும் பகைக்காத, நன்மை செய்ய. நீங்க பகைச்சா பகைமை சாத்தானுடையது, நீ சாத்தானுடைய ஆயிடுற. அதனால அதை செய்யாத. அல்லேலூயா. உன் சத்துருக்களை சிநேகின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஏன் சொல்லி கொடுத்தாரு? உனக்கு சத்துருவா இருக்கிறவங்களை நீயும் சத்துருவா இருக்கா? அந்த சத்துரு கசப்பு விரோத வைராக்கியம் எல்லா கெட்ட குணமும் சாத்தானுடைய. நாம அதை செய்தோம்னா அவனுடைய தன்மை நமக்குள்ளே வந்துடும், அங்க போக முடியாது. ஆகினால்தான் ஆண்டவர் நல்லவங்களா மாறுறதுக்காக நமக்கு நன்மையை சொல்லி கொடுத்தார். தீமை செய்யாத பொறாமை போட்டி எல்லாம் நான் தான் எல்லாம் பெஸ்டா இருக்கும், நான் தான் கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்குது. நீங்க சொல்லலாம் கிறிஸ்தவட்ட இல்லையா? கிறிஸ்தவட்ட ரொம்ப கெட்ட குணம். ஏன்னா ஏசப்பா சொல்றதெல்லாம் அவன் கீழ்படி இருக்கு. வழக்குதான் சொல்றேன், வருத்தப்படாதீங்க. கிறிஸ்தவம் ஏசப்பா கிறிஸ்தவங்களுக்காக வரல, அவர் எதிர்பார்க்கிறபடி யார் வாழ்ந்தாங்களோ அவங்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா சொல்றபடி மற்றவர்களை நேசித்து சத்துருவை சிநேகித்து பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து துன்பப்படுத்துவதை என்ன செய்யணும்? அவர்களுக்காக ஜெபம் பண்ண. யாராவது துன்பப்படுத்துறாங்களா அவங்க என்ன செய்யக்கூடாது? நாம துன்பப்படுத்துறோம். ஆண்டவரே என்னை துன்பப்படுத்துறாங்க, ஜெபம் பண்ணு. உன்னை சபிக்கிறாங்களா அவங்க ஆசீர்வதிங்க. எப்படிங்க நாங்க ஆசீர்வதிக்கிறோம்? அப்பதான் அந்த தேவனுடைய பிள்ளைகள் தான். இப்படி வாழ்ந்தா பரலோகம் போகுமா போக மாட்டோமா? கண்டிப்பா ஏசப்பா சொல்றபடியெல்லாம் வாழ்ந்தா மோட்ச வாக்கியம் கிடைக்கும். நீ நிறைய கிறிஸ்தவங்க கூட பேருக்கு கிறிஸ்தவம் வச்சிருக்காங்க. வாழ்க்கையில அவங்களுடைய கெட்ட குணத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஏசப்பா உள்ள இருக்காரா சாத்தான் உள்ள இருக்காங்க. என்னது? ஆகினால கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் செய்திதான். உங்களுக்கும் கர்த்தர் இந்த நாடகத்தை கொடுத்திருக்கிறார், காலத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? ஏசப்பா எதிர்பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கை மாற. அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு தெரியுமா? ஏசப்பா என்ன செய்யணுங்க? நான் என்ன செய்யணும்? நான் ஏசப்பா பிள்ளையா போகணும். இந்த உலகத்துல நான் மாட்டிக்க கூடாது. அந்தி கிறிஸ்து ஆட்சியில வந்தா என்ன நடக்கும்? அவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்தி கிறிஸ்து பவர் கொடுப்பான் சாத்தானவனுக்கு. அவன் பெரிய உலகம் அனைத்தையும் ஆளுகை செய்வான். அப்புறம் சொல்லுவான், முதல் 3 வருஷம் ரொம்ப செழிப்பா இருக்கும் உலகம், பின்பு 3.5 வருஷம் ஆண்டவருடைய கோபம் பூமியில ஊற்றப்படும். அப்பொழுது அவன் சொல்லுவான், என் முத்திரை ஒண்ணு தரேன், நீங்க போட்டாதான் ரேஷன் வாங்கலாம், மருந்து வாங்கலாம், துணிமணி வாங்கலாம். அது போடாதவங்களுக்கு ரேஷன் கிடையாது, துணிமணி கிடையாது, ஒண்ணு கிடையாது. அது வாங்காதவங்க நான் வணங்க மாட்டேன். அவன் சொல்லுவான், எல்லாரும் என்னதான் வணங்கணும்னு சொல்லுவான். வணங்காதவர்களை எல்லாம் அவன் சிறைசேத வெட்டி போட்டுருவான் அந்தி கிறிஸ்து. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலத்துக்குள் உலகம் போய்கொண்டிருக்கிறது. அதை யாரும் மாட்டிக்கொள்ளக்கூடாது, யாரும் சிக்கிக்கொள்ளக்கூடாது, எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் இப்படிப்பட்ட காரியம்
பூமிக்கு திரும்பி வருவான். வானத்தின் மீது ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் வெள்ளை குதிரை மேல் தேவ தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு கூட இயேசப்பா திரும்பி வரார். எதுக்கு தான் வராரு? அந்த அந்தி கிறிஸ்துவையும் அவனுக்கு உதவி செய்த ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்ற மனுஷனையும் பிடித்து அக்கினி கடல்ல தள்ளி போடுவார். பின்பு சாத்தானை கட்டி பாதாளத்தில் அழைத்து போடுவார். பின்பு இயேசப்பா உலகம் முழுவதையும் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்வார். அவருடைய பரிசுத்தவான்களும் உலகத்தை ஆளுகை செய்வாங்க. நடக்கிறது என்ன தெரியுமா? அந்த உலகத்துல துக்கம் இல்லை, கஷ்டம் இல்லை, நோய் இல்லை. அப்ப டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். நோய் இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, சண்டை சச்சரவு இல்லை. எல்லாம் அமைதியா, பூமி அமைதியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், பெரிய சந்தோஷமாக இருக்கும். கடைசி 1000 வருஷங்கள் சாத்தானை விடுதலையாக்கி அவனையும் அக்கினி கடல்ல தேவன் சாத்தானை இதுவரைக்கும் உலகத்தை கெடுத்த பிசாசை அக்கினி கடல்ல தள்ளிட்டு அவர் என்ன செய்வார் தெரியுமா? புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிப்பார். ஆகையால் இந்த நல்ல தெய்வத்தை உண்மையான வழியில உண்மையான தெய்வத்தை காண்பிக்க எடுத்து சொல்ல உங்களுக்கு கொடுத்துத்தான் நாங்களும் பிரயாச கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவருக்கு எனக்கு தெரியாது, ஆண்டவரே எனக்கு இந்த சம்பவம் புரியாது, எனக்கு யாரும் சொல்லலையே என்று நீங்கள் வருத்தப்படாதபடிக்கு உங்களுக்கு சொல்லும்படிதான் தேவன் எங்களை நடத்தினார், அனுப்பினார். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சகோதர சகோதரிகள், உங்களுக்கு இருதயங்களை தருது. ஏசப்பா என் இருதயத்தை உங்களுக்கு தருகிறேன். ஏசப்பா எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்துவீங்க, எனக்காக மறித்தீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா எனக்காக இந்த சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்து எனக்கு சொந்தமா எடுத்துக்கிற உலகத்துக்காக எடுக்காம உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. எனக்காகப்பா நீங்க ரத்தம் சிந்துவீங்க, எனக்கு ஒரு தயவு செய்து ஏசப்பா என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஏசப்பா உங்க ரத்தத்தால கழுவுங்க. ஏன்னா வேதம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாதே யோசிக்காதீங்க. ஏசப்பாவோட ரத்தம் கழுவுச்சுன்னா ஒரு மனுஷன் முற்றிலும் புது மனுஷனாய் மாறிவிடுவான். அவன் ஒரு மனுஷி புது மனுஷியாய் மாறி விடுவாள். ஏசப்பா ரத்தம் கழுவிச்சுன்னா உங்களுக்கு அந்த தப்பு செய்யறவங்க மேல கோபமே வராது. ஐயோ தப்பு செய்யறாங்களே, நரகத்தின் மக்களா போனாலே மருத்துவம் தான் வரும். உங்களுக்கு யாராவது தீமை செய்தாங்க உடனே நான் செய்யறேன்னு சொல்ல மாட்டேன். ஐயோ ஆண்டவரே தீமை செய்யறாங்க, உதவி செய்ய ஆண்டவரே சுகமான ஒரு சுபாவமே மாறி ஏசப்பா உங்களுக்குள்ள வந்துட்டாங்க. என்ன செய்யும்? இருதயத்தை தருது. இயேசுவே என் இருதயத்துல வாய், என் தெய்வமா இரும், உண்மை என் தெய்வமா ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய பிள்ளையாவா ஏற்றுக்கோங்கப்பா. இந்த உலகத்துல வர ஆபத்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துங்கப்பா சொல்லி பாருங்க. ஏசப்பா உங்களோட குடும்பத்தையும் நிச்சயம் பாருங்கப்பா. எல்லா அழிவிலிருந்து அவர் தூக்கி எடுப்பார். உங்க இருதயத்தை இயேசுக்கு திறப்பீங்களா? விசுவாசம் தான். இயேசு மேல நம்பிக்கை வைக்கணும், அவ்வளவுதான். கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என் இருதயத்தை இயேசுக்கு திறக்கிறேன். இன்னைக்கு எதுக்கு உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, உங்க பிள்ளைகள் மூலமா உங்க குடும்பத்திற்கும் இந்த நல்ல செய்தியை நாங்கள் கொடுக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் மூலமா உங்கள் குடும்பத்திற்கு இந்த நல்ல செய்தியை கொடுக்கிறோம். ஆகையினால் அருமையானவர்களை இழந்து போகாதீங்க. உலகத்துல சொத்து சோதனை இழந்தா கூட பரவாயில்ல, நான் இயேசுவை இந்த நித்தியானத்தையும் இந்த உலகத்துல கண்ண முன்னாலும் மோட்சத்துல கண்ணை திறப்போம். இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இயேசுவோடு வாழ்வோம். பிள்ளைங்க நடத்தி காமிச்சாங்க, இயேசு வரும்போது மரித்து போனவங்க கூட உயிரோட எழுவாங்க. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்களே இயேசுக்குள்ள, அவங்க எல்லாம் உயிரோட எழுதுவாங்க. இப்ப உயிரோடு இருக்கிறவங்க ஒரு நிமிஷத்துல பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இதை சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் நடக்கிற எல்லா அழிவான காரியங்களை நீங்க கேள்விப்படும் போதெல்லாம் ஐயோ ஏசப்பா வர்றதுக்கு நாள் சமீபமாயிருச்சு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், நாங்கள் இந்த தெய்வத்தை பின்பற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் போயிட்டார் பையன், நீ என்னுடைய சொல்றோம். அந்த ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் ஆதரத்தோடு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆபத்தை உணர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவராயும் அந்த ஆபத்திலே சிக்கிக்கொள்ளாமல் மாட்டிக்கொள்ளாமல் ஞானமாக இருந்து ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனமாக தேவனை தேட ஆரம்பிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கிப்பார். நாம் ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு வெட்கப்படாம ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தைரியமா போய் நிற்போம். இன்னைக்கு நம்ம வெட்கப்பட்டோம்னா அந்த நாள்ல ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்ன செய்வோம்? தலை வந்து ஐயோ அன்னைக்கு சொன்னாங்க நான் கேட்காம போயிடுறேன் அப்படின்னு அன்னைக்கு வெட்டத்தோட தலை குடிச்சு நிற்போம். எதை தெரிந்து கொள்ள போறீங்க? இன்னைக்கு வெட்கப்பட போறோமா இல்ல தைரியமா ஏசப்பாவை விசுவாசிக்க போறோமா? எந்த வந்தாலும் சரி, இந்த உண்மையான வழி. நான் போனதான் சாத்தான் எரிச்சலா எனக்கு விரோதமா செய்யதான் செய்வான். ஆனாலும் நான் ஏசப்பாவுக்காக இருக்க தீர்மானம் செய்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த வழியை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறோம்? நீ ஒன்றும் செய்வேன், நான் விசுவாசிக்கிறதா வேணும்.
ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கரங்களை உயர்த்துவோமா? சொல்றவங்க மாத்திரம் உங்க கையை உயர்த்துறேன். ஏசப்பா உங்க கையை பார்க்கட்டும். ஏசப்பா உங்களை கையை பிடிக்கட்டும். ஏசப்பாவோட கரத்துல உங்க கையை கொடுங்க. உங்க வீட்டை குடும்பத்தை கொடுங்க. உங்க பிள்ளைகளை கொடுங்க. பேர பிள்ளைகளை கொடுங்க. ஏசப்பா அந்த கொடிய காலம் என் வீட்டுக்கு வரக்கூடாது, என் குடும்பத்தாருக்கு வரக்கூடாது, என் உறவினர்கள் நண்பர்களுக்கு வரக்கூடாது. என்னையும் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா அந்த அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க. இந்த அழிவுக்குரிய நாட்களுக்கு எங்களை தப்புவீங்க. அண்டவரையும் உங்க குடும்பத்தையும் விடுதலையாக இறுதி கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்குற ஏசப்பா உங்களோட கையை தொடரும். ஏசப்பா உங்களோட கரங்களை பிடிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்குள்ளாக இருக்கு. நான் சொல்லுற ஜெபத்தையும் சொல்லு. அன்புள்ள பரலோக பிதாவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறேன். நீங்க உம்முடைய குமாரனாகிய இயேசுவை மனுஷனாக இந்த உலகத்திற்கு அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக என் குடும்பத்துக்காக சிலுவையில ரத்த சிந்தி உயிர் கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறேன். மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்று திரும்பவும் வரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். தேவனே, இயேசுவின் நாமத்தில் என் பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே, உங்க ரத்தத்தாலே என்னை கழுவி சுத்திகரியும். இயேசுவே, என் இருதயத்தை இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பா. என் இருதயத்தை உங்களுக்கு தொடர்கிறேன். என் இருதயத்திலே இயேசுவே நீ வந்து வாசம் பண்ணுங்க. என்னை என் குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளுங்க. உண்மை என் இதய தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, இந்த வருகையில என்னையும் எங்கள் குடும்பத்தையும் மீட்டுக் கொள்ளும். உலகத்தின் அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ளும். இயேசுவே, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் விடுதலை செய்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.